நிறைய ப்ராமினன்ட் நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர ஒரு பர்டிகுலர் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸில் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடராக வந்து தே மே கம் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் நாவல் ஆலிவர் ட்விஸ்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ரிலேட் ஆகிற நாவல்ஸ். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நாவல் சார்ல்ஸ் டிக்கின்ஸோடது அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட். அண்ட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்ஸ். சரிங்களா? வாட் இஸ் த கிளிஃப் ஹேங்கர் எண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ சீரியல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் நிறைய சீரியல் பிரியைகள்லாம் இருப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீரியலில் ரொம்ப முக்கியமான இடத்துல தொடரும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் கிளிஃப் ஹேங்கர் எண்டிங். ஒரு பயங்கர சென்சேஷனலான இல்லை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் அல்லது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, இல்லை பயங்கரமான ஒரு சேஸ் போயிட்டு இருக்கும்போது தொடரும். ஸோ அதில் மாஸ்டர் யாருன்னா சார்ல்ஸ் டிக்கின்ஸ். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் நாவல் டேவிட் காப்பர்ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்ஷியலி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது பார்ஷியலி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படிங்கும்போது ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஸோ இல்லை இது ஆட்டோபயோகிராஃபிக்கல்லாம் இல்லை, இது வந்து என்னுடைய ஓன் பர்த் தான், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பத்தி பால் டேவிஸ் அப்படின்னு ஒரு ப்ராமினென்ட்டான கிரிட்டிக் இருக்காரு, பால் டேவிஸ். அவர் இந்த நாவலை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, some of most painful episodes of Dickens' life are barely disguised as oblique revelation அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிக்கின்ஸோட லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்தது, அதை வந்து இந்த நாவல்ல ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்திருக்காரு, அதை ஒரு ஆப்ளிக் ரெவலேஷனா கொண்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படின்னா அவர் வந்து அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா ஒரு 15 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, 5 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். சார்ல்ஸ் டிக்கின்ஸ் பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே ஒரு 9 வயசுலேயே அந்த டைம்ல டெட்டர்ஸ் பிரிசன் அப்படின்னு ஒன்று இருந்தது. டெட்டர்ஸ் பிரிசன் அப்படின்னா என்னென்ன, கடன் வாங்கிட்டு டெட், டிஇபிடி டெட். ஸோ டெட் வாங்கிட்டு கட்டலை அப்படின்னா அந்த காலத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெட்டர்ஸ் பிரிசன்ல 9 வயசா இருக்கும் போதே சார்ல்ஸ் டிக்கின்ஸும் அவருடைய 7 சிப்ளிங்ஸும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த டெட்டர்ஸ் பிரிசன் அலாங் வித் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டெட்டர்ஸ் பிரிசன்ல இருக்கும் போதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்றாரு. அப்புறம் டெட்டர்ஸ் பிரிசன்ல இவர் எல்டஸ்டா இருந்ததுனால என்ன பண்றாரு, 9 இயர்ஸ்க்கு மேல ஆகும்போது டெட்டர்ஸ் பிரிசன்ல இருந்து அவரை வந்து பிளாக்கிங் வேர் ஹவுஸ்ல அப்பரண்டிஸ் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ண அனுப்புறாங்க. பிளாக்கிங் வேர் ஹவுஸ், அது என்ன பிளாக்கிங் வேர் ஹவுஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப செகண்ட் கிரேட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் அது. சரிங்களா? அது ஏன் பிளாக்கிங் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருக்க லேபிள்ஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு, ஒரு ஷாம்பு ஃபேக்டரினா அந்த ஷாம்புவோட ஸ்டிக்கர் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும், ரொம்ப அது அந்த பிளாக்கிங் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்றது. அதே மாதிரி அவங்க ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது அந்த இனிஷியல் டேஸ்ல அவருடைய ஒர்க்கு. கிட்டத்தட்ட இவரோட அந்த லைஃப்ல நடந்த நிறைய ஈவெண்ட்ஸை நம்ம ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்ற நாவல்லையும் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த நாவல் டேவிட் காப்பர்ஃபீல்ட்லையும் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இது எல்லாமே வந்து விக்டோரியன் ரீடர்ஸ்க்கு தெரியாமையே வச்சிருந்தார் டேவிட் காப்பர்ஃபீல்ட். கிட்டத்தட்ட அவர் இறக்குற வரைக்குமே கூட அவரை பத்தி பெருசா அவர் இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? எப்போ தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பயோகிராஃபர், அவர் பேரு ஜான் ஃபார்ஸ்டர். ஜான் ஃபார்ஸ்டர் அப்படின்றவர் அவருடைய பயோகிராஃபர். அவருடைய பயோகிராஃபியில தான் இதெல்லாம் தெரிய வருது. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1870s சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான்
சார்ல்ஸ் டிக்கின்ஸோட லைஃப்ல இந்த மாதிரி டார்க் டேஸ் இருந்தது. அவர் சைல்ட்ஹுட்ல அவங்க அப்பா கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு, லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் லேட்டரா தான் ரிவீல் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஏன் இதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு நாள் மற்ற ஒரு ஒர்க்லாம் நடத்தும் போது இவர் இங்க பிறந்தார், இங்க வளர்ந்தார், இந்த ஒர்க்லாம் எழுதினார் அப்படின்னு போயிடலாம். பட் இது ஏன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒர்க்ல இதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு கிரிட்டிக்கோட நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பால் டேவிஸ் ஒருத்தர், அதே மாதிரி ஜான் ஃபார்ஸ்டர் ஒருத்தர். சரிங்களா? ஸோ இவங்களோட ரெவலேஷன்ல இருந்து தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, திஸ் ஒர்க் இஸ் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சீரியலைஸ்டா அவருடைய எல்லா ஒர்க்குமே, ஆல்மோஸ்ட் எல்லா நாவல்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் இப்போ இதுல வந்து 64 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த 64 சாப்டர்ஸும் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 7 பேஜஸ் 8 பேஜஸ் தான் இருக்கும் ஒரு சாப்டர். ஸோ சில சாப்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா 4-5 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்டரைசேஷனா எழுதி எழுதி கிட்டத்தட்ட 64 சாப்டரா இந்த ஒர்க் இருக்கு, இந்த நாவல் இருக்கு. ஸோ அதனால நிறைய கேரக்டர்ஸும் இந்த நாவலில் இருக்காங்க. ஸோ நாவலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாவல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த நாவலோட ஃபுல் டைட்டில், டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஃபுல் டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, த பர்சனல் ஹிஸ்டரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேவிட் காப்பர்ஃபீல்ட் தி யங்கர். சரிங்களா? ஸோ நாவலோட ஃபுல் டைட்டில் என்னது? டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்றது ஃபுல் டைட்டில். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா, த பர்சனல் ஹிஸ்டரி, அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. பர்சனல் ஹிஸ்டரி, adventures, experience, and observation of David Copperfield the younger of Blunderstone Rockery. So இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபுல் டைட்டில். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கோட ஃபுல் டைட்டில் என்னது? டேவிட் காப்பர்ஃபீல்ட், த பர்சனல் ஹிஸ்டரி, அட்வென்ச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், observation of David Copperfield the younger of Blunderstone Rockery. ஓகே, ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரியலா பப்ளிஷ் ஆனதுனால நிறைய பிளேசஸ், இன்ஃபேக்ட் இந்த பிளண்டர்ஸ்டோன் ராக்கரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த பிளேஸ்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. இந்த பிளண்டர்ஸ்டோன் ராக்கரி எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல சஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, SUFFOLK, சஃபோக் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. ஸோ அங்க அவர் பிறந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா சேலம் ஹவுஸ் ஸ்கூலுக்கு போறாரு. சேலம் ஹவுஸ் ஸ்கூல்னா இங்கே ஈரோடு பக்கத்தில் இருக்க அந்த சேலம் இல்லை, அங்கே ஒரு சேலம் இருந்தது. அதே மாதிரி லண்டன் வேர் ஹவுஸ்ல வேலைக்கு போறாரு. சரிங்களா? அந்த லண்டன் வேர் ஹவுஸ்ல வேலைக்கு போகும்போது தான் அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒர்க்ல சொல்லியிருப்பார். சரிங்களா? அந்த லண்டன் வேர் ஹவுஸ்ல அவர் ஒர்க் பண்ணும்போது இந்த நாவல்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து அவர் ரெஃபர் பண்றாரு. அவர் பேரு மிகாபர். இந்த மிகாபர் யாருன்னா அவருடைய அப்பாவோட ரெஃபரன்ஸ் தான் இந்த மிகாபர். சரிங்களா? அவரோட சார்ல்ஸ் டிக்கின்ஸோட அப்பா யாருன்னா ஜான் டிக்கின்ஸ். அவர் ப்ராப்பரா பணத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணாம டெட்ல மாட்டிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த நாவல்லையும் மிகாபரோட கேரக்டர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாவல் வந்து இட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் May 1849 and November 1850 and it was written in Kent and it was published in a serialized publication published by Bradbury and Evans. சரிங்களா? ஸோ இது வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல், பில்டிங்ஸ் ரோமன் அப்படின்னு சொல்றாங்க. கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் இஸ் ஆல்சோ கால்ட் பில்டிங்ஸ் ரோமன் நாவல். விக்டோரியன் ஈராவை ரொம்ப அழகா வந்து இந்த நாவல் வந்து போர்ட்ரே பண்ணது டேவிட் காப்பர்ஃபீல்ட். ப்ராமினன்டான ஒரு நாவல், சீரியலைஸ்டா இது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். May 1849 இருந்து
நவம்பர் 1850 வரைக்கும் இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் அ பில்டங்ஸ் ரோமன் நாவல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த நாவலை பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பில்டிங்ஸ், ஏன்னா என்ன பில்டிங்ஸ், வாட் இஸ் பில்டிங்ஸ் ரோமன் அப்படின்னா, இந்த டேவிட் காப்பர்ஃபீல்டோட growth, அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் இந்த ஒர்க் சொல்லுது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் இந்த ஒர்க் இருக்கு. சரிங்களா? அண்ட் இது ஒரு கம்ப்ளீட்டா ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்னு சொல்ல முடியாது, செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். ஏன்னா இதுல வர்ற அந்த மிகாபரோட கேரக்டர், மிகாபர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்ப்போம். அவர் வந்து அந்த லண்டன் வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த மிகாபர் அப்படின்ற ஒரு பர்சனோட கேரக்டர் வரும். அதெல்லாம் வந்து இவரோட அப்பாவோட கேரக்டரோட ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்ல வந்து எல்லாமே இருக்கு. ஃபன் இருக்கு, காமெடி, ரொமான்ஸ், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜடி, எவ்ரிதிங் இஸ் தேர். அதே மாதிரி வேரியஸ் கேரக்டர்ஸ், வேரியஸ் பிளேசஸ் எல்லாமே இந்த ஒர்க்ல இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். சார்ல்ஸ் டிக்கின்ஸ், அவர் அரௌண்ட் ஒரு 15 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, 5 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய இந்த 8 நாவல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த 8 நாவல்ஸோட ஆர்டரே பாருங்க, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான நாவல். ஆலிவர் ட்விஸ்ட் ஆகட்டும், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், டேவிட் காப்பர்ஃபீல்ட், எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், அதே மாதிரி ப்ளீக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அண்ட் அ கிறிஸ்மஸ் கேரல். இந்த கிறிஸ்மஸ் கேரல்லாம் வந்து ஒரு நாவெல்லா, ப்ளீக் ஹவுஸ் ஒரு நாவெல்லா. நாவெல்லானா ஷார்ட் நாவல்ஸ். ஹார்ட் டைம்ஸ், அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராமினென்ட்டான ஒர்க் எழுதியிருக்காரு சார்ல்ஸ் டிக்கின்ஸ். ஹி வாஸ் born on 7th of February in 1812 and he died on 80 in the year 1870. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் டிக்கின்ஸ். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய கடன் வாங்கினதுனால டெட்டர்ஸ் பிரிசனில் வந்து ஃபேமிலியோட அரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெட்டர்ஸ் பிரிசன்லேருந்து அவங்க அப்பா ரிலீஸ் ஆயிருக்க மாட்டார். ஸோ அதனால இவங்கெல்லாம் குழந்தைகள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்குலாம் லேபிள் பேஸ்ட் பண்ணுற அந்த ஒர்க் பண்ணுவாங்க பிளாக்கிங் வேர் ஹவுஸில். இந்த எங்கே இந்த பிளாக்கிங் வேர் ஹவுஸ் அப்படின்னா அங்கெல்லாம் மேட்சஸ்ஸு, மேட்ச்ஸ்டிக்கு, ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கம்பெனி. ஸோ அந்த டைம்லாம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த டெட்டுக்காக அரெஸ்ட் ஆகி மறுபடியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து எஜுகேஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து லா கிளார்க்காக இருக்காரு, கோர்ட் ரிப்போர்ட்டராக இருக்காரு, அதுக்கப்புறம் நாவலிஸ்ட் ஆகிறார். சரிங்களா? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க அப்பா பிரிசன்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு அதுக்கப்புறம் எஜுகேஷன் கிடைக்குது. எஜுகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லா கிளார்க் ஆகிறாரு, கோர்ட் ரிப்போர்ட்டர் அண்ட் நாவலிஸ்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த நாவல்லையும் டேவிட் காப்பர்ஃபீல்ட் இந்த எல்லா ஒர்க்கும் பண்றாரு. சரிங்களா? ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்ட் இந்த நாவல்லையும் லா கிளார்க்கு, கோர்ட் ரிப்போர்ட்டர், நாவலிஸ்டாக இருக்காரு. அண்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அண்ட் எண்ட் ஆஃப் த இந்த நாவலில் வந்து பார்த்தோன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட் நாவலிஸ்டாக மாறிடுறாரு. சரிங்களா? ஸோ அதனால இது டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து கிட்டத்தட்ட சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் பிக்விக் பேப்பர்ஸ் இவர் 25 வயசா இருக்கும்போது எழுதினாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு அவரோட டெத் வரைக்கும், 1870 வரைக்கும். ஸோ இன் பிட்வீன் தட் ஹி ஹஸ் ரிட்டன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ், நாவல்ஸ். சரிங்களா? பிக்விக் பேப்பர்ஸ், பார்னபி ரஜ், தி சைம், Downby and Son, Bleak House, A Tale of Two Cities, Oliver Twist, A Christmas Carol, The Cricket on the Heath, Haunted Man, Haunted Man, அதே மாதிரி Hard Times, Our Mutual Friends, Nicholas Nickleby, Martin Chuzzlewit, The Battle of Life, டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேவிட் காப்பர்ஃபீல்டு, அதே மாதிரி லிட்டில் டார்ட், த சிக்னல் மேன், இந்த மாதிரி நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு சார்ல்ஸ் டிக்கின்ஸ். ஸோ அந்த
விக்டோரியன் ஈரால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் ரைட்டர் சார்ல்ஸ் டிக்கின்ஸ். ரொம்ப ரொம்ப எமினன்டான ரைட்டர். நிறைய ஜேர்னல்ஸ் தான் மெயினா இவர் வந்து ஹி இஸ் நோன் ஃபார் அந்த கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்ஸ்னாலே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஜேர்னல்ஸ் அவருடைய டைம்ல வந்து பார்த்தோம்னா வேரியஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இதாகுது. அண்ட் இவருடைய அந்த மிஸ் மோஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒய்ஃபுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர். சரிங்களா, மிஸ் மோஷரோட கேரக்டர். அண்ட் ஒவ்வொரு ஒர்க்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது எழுதியிருக்காரு. அண்ட் சார்ல்ஸ் டிக்கின்ஸை பொறுத்த வரைக்கும் he was praised by many writers. ஜார்ஜ் ஆர்வெல் ஆகட்டும், லியோ டால்ஸ்டாய், ஜி.கே. செஸ்டர்டன், இந்த மாதிரி நிறைய எமினன்டான ரைட்டர்ஸ்லாம் வந்து இவரை புகழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி இவருடைய ரைட்டிங்ல பேஸ் பண்ணி நிறைய ரைட்டிங், இப்போ வெர்ஜீனியா உல்ஃப் ஆகட்டும், ஹென்ரி ஜேம்ஸ் ஆகட்டும், ஆஸ்கர் வைல்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ ப்ராமினென்ட்டான ஒரு ரைட்டர் சார்ல்ஸ் டிக்கின்ஸ். ஸோ அவருடைய 8 ஃபேமஸ் நாவல்ஸ் கண்டிப்பாக நிறையா ஒர்க் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் நீங்கள் மறந்தீங்கன்னா கூட ஓகே, பட் இந்த 8 நாவல்ஸோட நேம் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே கூடாது. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாவலை பற்றி நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லலாம். இந்த நாவலோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா, டேவிட் காப்பர்ஃபீல்ட் த பர்சனல் ஹிஸ்ட்ரி, அட்வென்ச்சர்ஸ், experience and observation of David Copperfield the younger of Blunderstone, Suffolk. சரிங்களா, ஸோ இதுதான் டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஃபுல் டைட்டில் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து 64 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இது. அண்ட் இந்த 64 சாப்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கலான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கலான ஒர்க் அப்படிங்கும்போது எப்படி இது ஆட்டோபயோகிராஃபிக்கலான ஒர்க் அப்படிங்கும்போது இந்த ரைட்டர்ஸோட நேம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பால் ஷில்லிக். பால் ஷில்லிக் வந்து இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்றாங்க. எஸ்பெஷலி அதுக்கு ப்ரூஃப் என்ன சொல்றாருன்னா 11th சாப்டர், இந்த ஒர்க்கோட 11th சாப்டர்ல இன்ஃபேக்ட் இவருடைய டிக்கின்ஸோட லைஃப்ல 1845ல இருந்து 1848 வரைக்கும் இருக்கிற நிறைய விஷயம் வந்து இதுல இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து யாரு ப்ரூஃபா ஒத்துக்கிறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஒய்ஃபும் ஜான் ஃபாஸ்டர் அப்படின்றவரும் ஒத்துக்கிறாங்க. யார் இந்த ஜான் ஃபாஸ்டர்னா அவர் தான் வந்து இவருடைய பயோகிராஃபர். சரிங்களா, இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கின்ஸோட பயோகிராஃபி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கா வந்து அப்ரோச் பண்றாங்க. சரிங்களா, ஸோ அதுலயும் 11th சாப்டர்ல இவரே எழுதியிருக்காரு, ஐ பிகின் லைஃப் ஆன் மை அக்கௌண்ட் அண்ட் டோன்ட் லைக் இட் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிங்களா, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வேரன் ஷூ ஃபேக்டரியில இருக்கும்போது அவரா சொன்ன ஒரு டயலாக். சரிங்களா, அதே மாதிரி இந்த நாவல்ல மிகாபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வர்றாரு. இந்த மிகாபர் அப்படின்ற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஃபாதரோட ரெஃபரன்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு அப்படின்லாம் நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பால் ஷிக்லிக், அதே மாதிரி ஜான் ஃபாஸ்டர், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பால் டேவிஸ். பால் டேவிஸோட கொட்டேஷன் பாருங்க. பால் டேவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, some of the most painful episodes of his life are barely disguised, others appear indirectly termed oblique revelation அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, பால் டேவிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோட். ஸோ இந்த நாவல் பார்த்தோம்னா 64 சாப்டர்ஸ்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன்ல இருக்கு. Yeah. So
நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் as ஓல்டர் அதாவது மெச்சூரான ஒரு பையனா டேவிட் காப்பர்ஃபீல்டு வந்து நரேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கு. சரிங்களா, அவர் மெச்சூரான பாயா அவர் வந்து நரேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிவியஸ்லயே வந்து இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் நாவல் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இந்த நாவல் வந்து முடியறது எனக்கு ஒரு சோகத்தை கொண்டு வருது அப்படின்னு இந்த நாவலுக்கும் அவருக்குமான அந்த கனெக்ட் வந்து இந்த நாவல் பத்தி சொல்றாரு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த நாவல் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த நாவலோட டோன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட அந்த யூத்ஃபுல் ஹாப்பினஸ், அதுல இருக்க சின்ன சின்ன கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவர் த்ரூ அவுட் த நாவல் வந்து அந்த ஹாப்பியான ஒரு நோட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது நாவல்ல. சரிங்களா, ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மெயினா டேவிட் வந்து ஹவு what were the struggles he faced to become a man in this cruel world அப்படின்றது இந்த நாவலோட மெயின் கான்ஃபிளிக்டாக பார்க்க முடியுது. அண்ட் இந்த நாவல்ல வந்து இவரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாரு டேவிட், அதெல்லாம் இந்த நாவலோட சில இம்பார்ட்டன்டான நோட்டாக பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான நாவல். வி ஹவ் காட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் திஸ் நாவல். அண்ட் அந்த கேரக்டர்ஸ் பத்திலாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டைம் இந்த நாவலுக்காக ஸ்பெஷலா வந்து இப்படி கலரா கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, ஏன்னா வந்து வி ஹவ் காட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதை ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லாட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டேவிட் காப்பர்ஃபீல்ட், இந்த நாவலோட நரேட்டா புரோட்டகானிஸ்ட். இவரோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா டேவிட் சீனியர். இந்த டேவிட் சீனியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்டு பிறக்கிறதுக்கு 6 months பிஃபோரே இறந்துடுறாரு. சரிங்களா, அப்போ வந்து இவர் வந்து யாரு, இவர் வந்து ஒரு போஸ்டுமஸ் சைல்டு டேவிட் காப்பர்ஃபீல்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படின்றத மெயின் ஸ்டோரியே. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்ட், டேவிட் சீனியர், அவங்க அப்பாவோட பேர்லாம் சொல்ல நம்ம டேவிட் சீனியர் அப்படின்னு வச்சுக்குவோம். இவர் பிறக்கிறதுக்கு 6 years முன்னாடியே இறந்துடுறாரு. கிளாரா காப்பர்ஃபீல்டு யாரு, டேவிடோட மதா. சரிங்களா, டேவிடோட மதா. இவங்களும் வந்து சீக்கிரமா இறந்துடுறாங்க. இவர் பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. ஸோ மதர் இறந்ததுக்கு அப்புறம், இந்த மதர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. யார மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் மர்ட்ஸ்டோன். சரிங்களா, ஸோ எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து ஸ்டெப் ஃபாதர். சரிங்களா, ஹி இஸ் த ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் டேவிட், எட்வர்ட் மர்ட்ஸ்டோன். இந்த எட்வர்ட் மர்ட்ஸ்டோனோட சிஸ்டர், அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேன் மர்ட்ஸ்டோன். ஸோ இந்த எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் யாரு, டேவிட் காப்பர்ஃபீல்டோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். ஸோ இந்த மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹி கீப்ஸ் ஆன் ட்ரபிள்ஸ் டேவிட். சரிங்களா, நாட் ஓன்லி எட்வர்ட் மர்ட்ஸ்டோன், எட்வர்ட் மர்ட்ஸ்டோனோட சிஸ்டரான மிஸ் மர்ட்ஸ்டோனும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷி கீப்ஸ் ஆன் கிரியேட்டிங் ப்ராப்ளம். சரிங்களா, ஸோ ரொம்ப க்ரூவலான ஒரு பர்சன் எட்வர்ட் மர்ட்ஸ்டோன். அவர் வந்து டேவிட அடிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ டேவிட போட்டு அடிக்கிறாரு. சரிங்களா, ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, பையனை காப்பாற்றுறதுக்காக சேலம் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த சேலம் ஹவுஸ் யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மர்ட்ஸ்டோனோட ஃப்ரெண்டு. சேலம் ஹவுஸ்ன்றது சேலம் போர்டிங் ஸ்கூலு. இந்த இதை யார் ரன் பண்றாங்க அப்படின்னா மர்ட்ஸ்டோனோட ஃப்ரெண்டான மிஸ்டர் கிரியாக்கிள் அப்படின்றவர் ரன் பண்றாரு. சரிங்களா, ஸோ இங்கிருந்து புலிகிட்ட தப்பிச்சு சிங்கத்துக்கிட்ட மாட்டின கதை. அப்பா எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் இருந்து இனிமேல் நமக்கு அடி விழுவாது அப்படின்ட்டு அங்க போனா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் தேர்ட் கேரக்டர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜேன். ஸோ ஜேன் மர்ட்ஸ்டோன் யாரு அப்படின்னா எட்வர்ட் மர்ட்ஸ்டோனோட சிஸ்டர். இவங்க ஒரு ஸ்பின்ஸ்டர். எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் எந்த அளவுக்கு க்ரூவலா இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் க்ரூவலா இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் டியூன் பண்றது இவங்களோட வேலை, ஜேன் மர்ட்ஸ்டோன். சரிங்களா, இப்போ எட்வர்ட் மர்ட்ஸ்டோன் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10% வில்லன் எட்வர்ட் மர்ட்ஸ்டோனு. இதே ஜேன் மர்ட்ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா ஒரு 20% வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் 20% அப்படின்னா
டேவிட் காப்பர்ஃபீல்ட் யாரு? இவங்களோட பிரதரோட ஸ்டெப்சன். அப்ப ஸ்டெப்சனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஜேன் இங்கிருந்து இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான, டேவிடோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான டோரா ஸ்பென்லாவை வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டோரா ஸ்பென்லா அதே மாதிரி டேவிடுக்கு அனுப்புற லெட்டர்லாம் படிச்சு இவங்களை வந்து அவங்க அப்பப்போ கைட் பண்ணி, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உன்னை ஏமாத்திடுவான், ப்ராப்பராக நடந்துக்கோ, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோரா ஸ்பென்லா, ஜேன் மட்ஸ்டோன். அடுத்தது கிளாரா பெகாட்டி. கிளாரா பெகாட்டி யாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். சரிங்களா? டேவிட் காப்பர்ஃபீல்ட இவங்க தான் வந்து வளர்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல லேடி, ஒரு இரண்டாம் தாய் போல. கிளாரா காப்பர்ஃபீல்டுக்கு அப்புறம் டேவிட் மேல அதிக அன்பு செலுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாரா தான். இவங்க தான் வந்து அந்த இவங்களை வந்து நம்ம பெகாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுல கிளாரா இருக்கிறதுனால கிளாரா காப்பர்ஃபீல்டு தான் அந்த வீட்டுல எஜமானி பேர்ல இவங்களே கூப்பிடுவாங்களா, அதனால இவங்களை எப்பயுமே பெகாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 5 பேருமே இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் தாண்டோம். எங்க வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் டார்ச்சர் பண்ணணும். அந்த டைம்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. நான் அதை 3rd எழுதியிருக்கேன். ஸோ சேலம் ஸ்கூல்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்டர் ரெஜிஸ் கிரியாக்கிள் அப்படின்றவர் இருக்காரு, ஹெக்டர் ஷார்ப் இருக்காரு, அதே மாதிரி மிஸ்டர் ரெமி மெல் அப்படின்ற கேரக்டர். இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார்மத்துக்கு போயிட்டு அங்க போலாம். சரிங்களா? ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளண்டர்ஸ்டோன் சஃபோக் அப்படின்ற பிளேஸ்ல நடக்குது இந்த ஸ்டோரி எல்லாம். செகண்ட் யார்மத் அப்படின்றது பிளேஸோட நேம். யார் மவுத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம், அது யார்மத். ஸோ இந்த கிளாரா பெகட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, டேவிட் காப்பர்ஃபீல்டு எட்வர்ட் மட்ஸ்டோன் கிட்ட ரொம்ப அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து அவங்கள வந்து காப்பாத்தி எங்க கூட்டு போறாங்கன்னா, அப்பப்போ வந்து இவங்க வந்து இவங்களுடைய கிளாராவோட பிரதரான டேனியல் பெகாட்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த டேனியல் பெகாட்டி எங்க இருக்காருன்னா, யார்மத்துல ஃபிஷர்மேனா இருக்காரு இவரு. சரிங்களா? ஸோ இவருக்கு ஒரு நெவ்யூ இருக்காரு. நெவ்யூவோட பேர் வந்து ஹாம். சரிங்களா? இந்த ஹாம் யாரு அப்படின்னா இவரோட நெவ்யூ. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நீஸ் இருக்காரு. நீஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாம் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட நெவ்யூ. யாரோட நெவ்யூ? டேனியல் பெகாட்டியோட நெவ்யூ. அதே மாதிரி அவரோட நீஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் எமிலி. ஸோ இந்த லிட்டில் எமிலி வந்து இவருக்கு வந்து அங்க போறாரு இல்லையா, டேவிட் காப்பர்ஃபீல்டு அங்க போறாரு இல்லையா, அங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாம் மேலேயும் எமிலி மேலேயும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் வருது. எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க. ஸோ டேவிட வந்து அங்க வரும்போதெல்லாம், ஹாலிடே எல்லாம் வரும்போதெல்லாம் இவங்க ரொம்ப நல்லா இது பண்றாங்க. எமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ லிட்டில் எமிலியா இருக்காங்க. இந்த லிட்டில் எமிலி வந்து கொஞ்சம் எல்டரா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டேவிட் காப்பர்ஃபீல்டு வந்து சைல்டுஹுட்ல இந்த லிட்டில் எமிலியை ரொம்ப இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரசிப்பாங்க, இவங்க கூடயே விளையாடுவாங்க. லிட்டில் எமிலிக்கும் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு மேல ஒரு அன்பு இருக்கும். அதே பெரிய பையன் ஆகும்போது லிட்டில் எமிலி மேல ஒரு கைண்ட் ஆஃப் கேர் இருக்கும் டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு. ஸோ யங் ஏஜ்ல டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் எமிலி மேல லவ் இருக்கு. ஒரு ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லவ்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம், அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அவங்க ஓல்டர் ஆகும்போது அவங்க மேல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், லிட்டில் எமிலி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அதே மாதிரி டேனியல் பெகாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டோரியில வர்றதுன்னு அப்படியே கேரக்டர் டீல் பண்ணும்போது டீல் பண்ணிடலாம். இந்த டேனியல் பெகாட்டி என்ன பண்றாருன்னா, ஹாமுக்கும் லிட்டில் எமிலிக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அந்த டைம்ல இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த ஹைலைட்டர்ல பாருங்க, லிட்டில் எமிலிக்கும் ஜேம்ஸ் டியர் 4த்துக்கும் ஒரே கலர் கொடுத்துருக்கேன்.
ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு யார்மத்துக்கு அடிக்கடி போறாரு. யார்மத்தில் இன்ஃபேக்ட் டேவிட் காப்பர்ஃபீல்டோட எந்த ரிலேட்டிவும் இல்லை. கிளாரா பெகட்டியோட ரிலேட்டிவ் தான் யார்மத்தில் இருக்காங்க. யார் அப்படின்னா கிளாரா பெகட்டி யாரு அப்படின்னா கிளாரா பெகட்டியோட பிரதர் டேனியல் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறாரு. ஸோ லிட்டில் எமிலி கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அடிக்கடி லிட்டில் எமிலியை பார்க்க போறாரு. அண்ட் அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா பெருசானதுக்கு அப்புறம் அவருடைய அடலசன்ட் ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ் ஸ்டீர் ஃபோர்த், சரிங்களா, ஜேம்ஸ் ஸ்டீர் ஃபோர்த் வந்து லிட்டில் எமிலிக்கு என்கேஜ் பண்ணி வைக்க, அதாவது ஃப்ரெண்ட் ஆக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்த ஜேம்ஸ் ஸ்டீர் ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரக்டரோட இந்த நாவலோட ஒரு 50% வில்லன் அப்படின்னு வர சொல்லலாம், சரிங்களா. ஸோ நம்ம எட்வர்ட் மட்ஸ்டோன் வந்து ஒரு 10% வில்லன் அப்படின்னா ஜேன் வந்து ஒரு 20% வில்லன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு 50% வில்லன் ஆஃப் த நாவல். இவர் பேருக்கு தான் டேவிடோட ஃப்ரெண்டு, எக்ஸ்கியூஸ் மீ. ஆனா பார்த்தோம்னா இவர் என்ன பண்றாருன்னா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி டேவிட் மேல ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாவே இருக்காரு. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா ஒரு மாதிரி விமனைசராகவும் இருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்கள எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்னு. ஸோ இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம லிட்டில் எமிலிக்கு வந்து ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி அவர் உமனைசரா மாறி அவரை வந்து எலோப் ஆயிடுறாங்க. லிட்டில் எமிலியும் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தும் லிட்டில் எமிலிக்கும் ஹேமுக்கும், ஹேம் யாரு, டேனியல் பெகோட்டியோட நெவ்யூ அப்படின்னு சொன்னோமா. ஸோ லிட்டில் எமிலிக்கும் இவங்களும் வந்து மேரேஜ் நடக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் எமிலி வந்து ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட எலோப் ஆயிடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அடியாக மாறிடுது இவங்களுக்கு, சரிங்களா. ஸோ லிட்டில் எமிலி, அதே மாதிரி மார்த்தா எண்டல் ரொம்ப மைனரான கேரக்டர் இந்த நாவல்ல வராங்க, மார்த்தா எண்டல். அதே மாதிரி ஸோ செகண்ட்ல தேர்டுக்கு போறோம். சேலம் போர்டிங் ஸ்கூல்ல ரெஜிஸ் கியார்கிள், இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எட்வர்டோட ஃப்ரெண்ட் ரெஜிஸ் கியார்கிள், சரிங்களா. இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் நான் போல்டு பண்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். அப்போ மைனர் கேரக்டர்ஸ்லாம் விட்டுறலாமான்லாம் பார்க்கக்கூடாது. இடையில பாருங்க இந்த கமிட்கே அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம விட்டுட்டோம். இந்த கமிட்கே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயிலரோட விடோ. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கமிட்கே வந்து டேனியல் பிகோட்டி கூடவே அவங்க அப்படியே இருந்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு கமிட்கேவை. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜானட் கமிட்கே, சரிங்களா. ஜானட் கமிட்கேவா பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட டேனியல் பிகோட்டியோட பார்ட்னரோட விடோ, சரிங்களா. ஸோ இவங்க எல்லாமே ஒன்னா தான் வாழ்றாங்க. இவங்களோட வீடு வந்து பார்த்தோன்னா ஒரு போட்டை திருப்பி போட்ட மாதிரி அதுல வந்து வீடு இருக்காங்க, சரிங்களா. ஸோ இது யார்மத். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க பார்த்தோம், பிளண்டர் ஸ்டோன் சஃபோக் பார்த்துருக்கோம், அடுத்து யார்மத் பார்த்துருக்கோம், அடுத்தது சேலம் போர்டிங் ஸ்கூல். ஸோ இந்த சேலம் போர்டிங் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெஜிஸ் கியார்கே, ரொம்ப ஹார்ஷான ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்ஸ்டோனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து அடிக்கடி டேவிடுக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப அவர்கிட்ட க்ரூவலாகவே நடந்துக்குவார். டேவிட் அப்பாலஜைஸே பண்ணினாலும் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார், சாத்துன்னு சாத்துவார், சரிங்களா. இப்போ வந்து ஆனால் வந்து இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க மிஸ்ஸஸ் கியார்கிள். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டேவிடோட மதரோட டெத் நியூஸ் வந்தோடனே ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. அது வரைக்கும் டேவிடை வந்து இவர் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா டேவிடோட மதரோட டெத் நியூஸ் கேட்கும் போது டேவிட் மேல ரொம்ப இறக்கப்படுறாங்க மிஸ்ஸஸ் கியார்கிள். அண்ட் இந்த ரெஜிஸ் கியார்கிள் என்ன பண்றாருன்னா மிடில் செக்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட்டா மாறிடுறாரு, சரிங்களா. ஸோ ஷி பிகேம் மேஜிஸ்ட்ரேட் இன் மிடில் செக்ஸ். மிடில் செக்ஸ்ன்றது ஒரு பிளேஸ், சரிங்களா. அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் சிஸ்டம் அப்படின்ற பேர்ல ஒரு பிரிசன் ரன் பண்றாரு, சரிங்களா. ஸோ இவர்லாம் இங்க இருக்காரு, யாரு, ரெஜிஸ். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெக்டர் அப்படின்ற இன்னொரு சீஃப் டீச்சர் இருக்காரு, ஹெக்டர் ஷார்ப் அவர் பேரு. ஸோ அவர் இன்னொரு டீச்சர். அண்ட் இன்னொரு பர்சன் யாரு அப்படின்னா மிஸ்டர் ரெமி மெல்.
இவர் வந்து புவர் டீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா போயிடுறார் மிஸ்டர் ரெமி மெல். சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு கிடைக்கிறாங்க டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு அங்க சேலம் போர்டிங் ஸ்கூல்ல. அதுல ஒருத்தர் தான் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த். கிட்டத்தட்ட இந்த நாவலோட ஒரு ஹாஃப் வில்லன் அப்படின்னு கூட நம்ம இவரை சொல்லலாம். ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிடோட மணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அவர் சொல்ற மாதிரி படி நடந்தா தான் பணம், அந்த பணத்தை எல்லாம் தர்றாரு. சரிங்களா? ஸோ இவருக்கு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்குன்னே ஒரு கேங் வச்சிருக்காரு. இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்மா வந்து ரொம்ப அடமெண்டான ஒரு கேரக்டர், இவரும் அதே மாதிரி ஒரு அடமெண்டான கேரக்டர். இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தும் இவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிஸ்டர் மெல் அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களையெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் இந்த மிஸ்டர் மெல் அப்படின்றவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து பெக்கரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது பெக்கரா இருந்ததை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்ம்ஸ் ஹவுஸ்ல இருப்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பரப்பி விடுறாங்க. இந்த எம்மா ஸ்டீர்ஃபோர்த், ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரெமி மெல்லோட அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த ரெமி மெல்லோட அம்மா வந்து ஆர்ம்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பரப்பி விட்டு அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி அதே மாதிரி அவரை ரொம்ப இது பண்ணி வச்சிடறாங்க. ஆனா இவன் ரொம்ப நல்லவனாட்டவே அவங்க அம்மா எப்பயுமே போர்ட்ரே பண்றாங்க. ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் ரொம்ப நல்லவனாட்டவே போர்ட்ரே பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பர்சன் தான். ஆனா டேவிடோட ஃப்ரெண்டு. சரிங்களா? ஸோ இவன் மோசமானவன் எப்ப தெரியுது டேவிடுக்கு அப்படின்னா இந்த லிட்டில் எமிலிய செடியூஸ் பண்ணி அவளை வந்து இவர் கூட அபேண்டன் பண்ணிட்டு கடைசியா வந்து அந்த பொண்ணை அபேண்டன் பண்ணிட்டு போகும்போது தான் அவங்க இது தெரிய வருது. அதே மாதிரி இவர் எப்படி இவர் இறந்துடுறாரு இந்த நாவல்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து யார்மத்துன்றது என்னது, அங்க வந்து சி இருக்கும். ஸோ யார்மத்துல வந்து கடல்ல வந்து போகும்போது மர்ச்சன்ட் ஷிப்ல போகும்போது அந்த மர்ச்சன்ட் ஷிப்ல இறந்துடுறாரு. சரிங்களா? ஸோ இவர் ஒரு ஃப்ரெண்டு ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஹி இஸ் வெரி ஈவில் பை நேச்சர். சரிங்களா? அதே மாதிரி ரோசா டார்டில் அப்படின்ற ஒரு கேரக்டர். எம்மாவை பத்தி பார்த்தாச்சு. எம்மா யாரு அப்படின்னா ஜேம்ஸோட அம்மா. அடுத்து ரோசா டார்டில் யாருன்னா ஸ்டீர்ஃபோர்த்தோட கசின். இந்த ஸ்டீர்ஃபோர்த்தோட கசின் இவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். இவங்களுக்கு வந்து லிப்ஸ்ல வந்து ஸ்கார் இருக்கு, ஸ்கார் ஆன் லிப்ஸ். சரிங்களா? இந்த ரோசா டார்டிலுக்கு இவங்க வந்து ஜேம்ஸோட கசின். இன்ஃபேக்ட் வந்து ஜேம்ஸ் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் அவங்க அம்மால நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஜேம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, லிட்டில் எமியோட திருட்டுத்தனமா எலோப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களே அபேண்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாமி ட்ராடில்ஸ். இந்த டாமி ட்ராடில்ஸ் யாரு அப்படின்னா இந்த சேலம் ஸ்கூல்ல இருக்க டேவிடோட இன்னொரு ஃப்ரெண்டு. சரிங்களா? ஸோ இவர் ரொம்ப அழகான ஒரு பையன். ஆனா ட்ராடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீர்ஃபோர்த்தை நம்பவே மாட்டார். ஸ்டீர்ஃபோர்த்து கெட்டவன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த டாமி ட்ராடில்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்காரு. ஓகே, கொஞ்சம் குண்டான ஒரு பர்சன். அதனால எல்லாரும் இவனை வந்து கிண்டல் பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன், டேவிடோட நல்ல ஃப்ரெண்டு. லேட்டர் ஆஃப் த நாவல்ல வந்து இவரை மீட் பண்றாங்க. அண்ட் மீட் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஸ்கூல் படிக்கும்போது இவனை போட்டு எல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா எதை பத்தியுமே கண்டுக்க மாட்டான். டாமி ட்ராடில்ஸ் நல்லா படிப்பான், அழகா ஸ்கெலட்டன்லாம் தன்னோட ஸ்லேட்ல அழகா வரைவான், எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஸோ அந்த டாமி ட்ராடில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜா மாறிடுறாரு. ஜட்ஜா மாறி சோஃபி க்ரூலர் அப்படின்ற ஃபெலோ ஸ்டூடெண்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அவங்க 2 பேருக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஷேட் கொடுத்துருக்கேன். டாமி ட்ராடில்ஸ் டேவிடோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் ஒரு ஃப்ரெண்டு, டாமி ட்ராடில்ஸ் ஒரு ஃப்ரெண்டு. டாமி ட்ராடில்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்சன். சின்ன ஃபேட்டா இருப்பார். ஃபேட்டா இருக்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜா மாறிடுறாரு. இது இல்லாம நமக்கு அந்த அங்க வந்து லிட்டிமா, சூசி, மோச்சா இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இது சேலம்ல.
அடுத்தது லண்டன். ஸோ சேலம்ல இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா இறந்துடுறாங்க. சரிங்களா? அம்மா இறக்குற வரைக்கும் சேலம் ஸ்கூல்ல போட்டு டார்ச்சர் பண்ண சொல்லி எட்வர்ட் அனுப்பிச்சு விடுறாரு. சேலம் ஸ்கூல்ல போனா அங்க ரெஜிஸ் கியார்கில் வந்து பயங்கர டார்ச்சர் பண்றாரு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்கு அவனுக்கு படிப்பு தரணும்? அவனை கொண்டு போய் லண்டன்ல விட்டுறாரு. சரிங்களா? லண்டன்ல இந்த இந்த பிளாக் ஹவுஸ்ல ஒயின் பாட்டிலிங் பிசினஸ்ல ஒயின் அங்க வந்து விட்டுறாரு. சரிங்களா? ஸோ அங்க வந்து இவர் எங்க தங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வில்கின்ஸ் மிகாபர் அவருடைய வீட்டில் தங்கியிருக்காரு. ஸோ இந்த வில்கின்ஸ் மிகாபர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்ல ஆள், தங்கமான ஆள். அவரோட வீட்டில் தங்கியிருக்காரு. எம்மா மிகாபர் அங்கேயும் அவங்களோட ஒய்ஃப் வில்கின்ஸ் மிகாபர். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் இந்த மிகாபர். இன்ஃபேக்ட் மிகாபர் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன். சரிங்களா? ஸோ இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இவரால் ஃபினான்ஷியலாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால டெட்டர்ஸ் பிரிசனில் இருக்காரு. சரிங்களா? ஸோ டெட்டர்ஸ் பிரிசன்லேருந்து அதுக்கப்புறம் எங்கே போயிடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிளைமத் அப்படின்ற பிளேஸுக்கு போயிருக்காரு. ஸோ பிளைமத்துன்ற பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் இவரை பற்றி தகவலே தெரியாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வில்கின்ஸ் மிகாபரும் எம்மா மிகாபரும் வந்து பார்த்தோன்னா லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல இருக்கும்போது ஸ்பெண்டிங்லாம் ப்ராப்பரா இல்ல. இவர் லார்ஜரா இருக்காரு. யாரு? டேவிடுக்கு வந்து வீடெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா இவர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாத என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நஷ்டமாயிருது, கடன் ஆயிருது. கடனாகி டெட்டர்ஸ் பிரிசனுக்கு போனதுக்கு அப்புறம் இனிமேல் லண்டன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பிளைமத்துக்கு போறாரு. பிளைமத்துல இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது கேண்டர்பரிக்கு இவர் வர்றாரு. டேவிட் வரும்போது கேண்டர்பரியில யூரியா ஹீப் அப்படின்ற பர்சன்ட்ட ஒர்க் பண்றாரு. சரிங்களா? ஸோ அந்த யூரியா ஹீப் அப்படின்ற பர்சன்ட்ட ஒர்க் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூரியா ஹீப் வந்து நிறைய ஃப்ராடுத்தனம்லாம் பண்றாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு இவர்கிட்ட மாட்டிடுறாரு. சரிங்களா? இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த யூரியா ஹீப்போட அவன் கெட்டவன் அப்படின்றத வெளிப்படுத்திடுறாரு. ஸோ மாட்டிக்கிறாரு. சரிங்களா? ஸோ பில்கின்ஸ் மிகாபர் ரொம்ப ரொம்ப நல்ல கைண்ட் ஹார்ட்டட் ஜென்டில்மேன். அவங்களோட ஒய்ஃப் எம்மா மிகாபரும் வந்து பார்த்தோம்னா 5 சில்ட்ரனோட மதா. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகாபர் என்ன கஷ்டத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஸோ அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மிகாபர்ல ரொம்ப கடினமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால டேவிட் காப்பர்ஃபீல்ட்னால இருக்க முடியல. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பாவோட ஒரே ரிலேட்டிவ், டேவிட் காப்பர்ஃபீல்டோட அப்பா யாரு? டேவிட் சீனியர். அவருடைய ஒரே ரிலேட்டிவான பெட்ஸே ட்ராட்வுட் அவங்க வீட்டுக்கு போறாரு. சரிங்களா? பெட்ஸே ட்ராட்வுட்டோட வீட்டுக்கு போறாரு. ஸோ இந்த பெட்ஸே ட்ராட்வுட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆன்டி. பேசவே மாட்டாங்க, ரொம்ப உருன்னே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெட்ஸே ட்ராட்வுட் வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க மற்றவங்க கிட்ட தான் அப்படி இருந்தாலும் பெட்ஸே வந்து டேவிட் கிட்ட ரொம்ப ரொம்ப ஹம்பிளா, லவ்விங்கா, கேரிங்கா இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிக்கு. இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் பேப்லே. இந்த ரிச்சர்ட் பேப்லே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ஸே ட்ராட்வுட்டோட சேர்ந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் ட்ரபிள் ஆயிரும். சரிங்களா? ஸோ கிங் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் அப்பப்போ இவர் மைண்டுக்குள்ள வந்துருவாரு. அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஜைஜாண்டிக் கைட் எல்லாம் செய்வாரு. நிறைய மெமோரியல்ஸ்லாம் எழுதுவாரு. சரிங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் தான் இவர். ஸோ இதெல்லாம் டிக்கை பத்தி டோவர்ல. அதே மாதிரி அங்க லண்டன்ல வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு அத்தை வீட்டுக்கு போயிடுறாரு, பெட்ஸே ட்ராட்வுட்டோட வீட்டுக்கு. பெட்ஸே ட்ராட்வுட் கிட்ட மிஸ்டர் டிக் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு இவனுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனை எங்க அனுப்பிச்சு விடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டர்பரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. கேண்டர்பரி ஸ்கூல்ல தான் டாக்டர் மார்க்கஸ் அவரை மீட் பண்றாரு. டாக்டர் மார்க்கஸ் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளு. ஸோ அவர்கிட்ட இருந்து எஜுகேஷன் கிடைக்குது. அதே மாதிரி ஆனி ஸ்ட்ராங். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேண்டர்பரி ஸ்கூலோட இதாக இருக்காங்க. ஸோ இதில் டாக்டர் மார்க்கஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 62 வயசு ஆகுது அவருக்கு. 62 வயசுல டிக்ஷனரி கம்பைல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆனி ஸ்ட்ராங்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. அதே மாதிரி வி ஹவ் காட் ஜாக் மேல்டன். ஜாக் மேல்டன் அந்த கேண்டர்பரி ஸ்கூல்ல இருக்காரு.
அண்ட் வி ஹவ் காட் டயன் மார்க்கலம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனியோட மதர், ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவங்களை அடிக்கடி நிக்நேம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேண்டர்பரியில. ஸோ கேண்டர்பரியில படிச்சுட்டு இவர் ஒரு லா ஆஃபீஸ்ல போய் சேர்றாரு. அந்த லா ஆஃபீஸ்ல யாரு இவங்களோட எம்ப்ளாயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் ஸ்பென்லா. சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த லா ஆஃபீஸோட எம்ப்ளாயர். இவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்போ இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவர் வீடும் நிறைய கடல்ல வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து டேவிட் வந்து இவருக்கு மேல இறக்கப்பட்டு தன்னோட எம்ப்ளாயர் பிரான்சிஸ் பென்லா அவர் இறந்துடுறாரு. திடீர்னு ஒரு நாள் ஹெவியா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. ஸோ அதுல இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய டாட்டரான டோரா ஸ்பென்லாவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? அப்ப டேவிடோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரு? டோரா ஸ்பென்லா. நான் கூட ஆரம்பத்துல சொல்லும்போது இந்த ஜேனை பத்தி சொல்லும்போது ஜேன் வந்து என்ன பண்றாங்க, டேவிடோட ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இவங்க யாரு எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, எல்லாம் படிச்சுட்டு லா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது யாருகிட்ட ஒர்க் பண்றாருன்னா பிரான்சிஸ் பென்லா கிட்ட ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த பிரான்சிஸ் பென்லாவோட டாட்டரோட பேர் தான் டோரா ஸ்பென்லா. ஸோ பிரான்சிஸ் பென்லா இறந்ததுக்கு அப்புறம் டோரா ஸ்பென்லா வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோம் டோரா ஸ்பென்லா வந்து பார்த்தோம்னா எப்பயுமே டேடியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறதுனால குழந்தை மாதிரியே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இப்படி இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ மற்றபடி இவங்களால ஒரு எந்த ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல லேடி. ரொம்ப கையில் எந்நேரம் பார்த்தாலும் ஒரு லேப் டாகை வச்சுக்கிட்டே சுத்துறாங்க. ஜிப் அப்படின்ற லேப் டாகை வச்சுக்கிட்டே கையில் சுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களும் டேவிடோட மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா அன்டில் எப்போ அப்படின்னா மிஸ்கேரேஜ் இவங்களுக்கு நடக்கும். ஸோ மிஸ்கேரேஜ் ஆனதுலேருந்து இவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்புறம் ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுறாங்க டோரா ஸ்பென்லா. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் சோகம் தாங்காம ஆஸ்திரேலியா போயிடுவார் டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஒரு 3 இயர்ஸ் ஆஸ்திரேலியால இருந்துட்டு திரும்பி வரும்போது இவருக்கு வந்து இவரே அறியாம இவருக்கு வந்து ஒரு லவ் வந்து யார் மேல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்னஸ் விக்ஃபீல்டு மேல வரும். ஸோ எண்ட் ஆஃப் த நாவல்ல ஆக்னஸ் விக்ஃபீல்டை மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்க, டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கேன், ஆக்னஸ் விக்ஃபீல்டுக்கும் கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கேன், டோரா ஸ்பென்லாக்கும் கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டோரா ஸ்பென்லா, செகண்ட் ஒய்ஃப் வந்து ஆக்னஸ் விக்ஃபீல்டு. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த இதில் பிரான்சிஸ் ஸ்பென்லாவோட பார்ட்னரோட பேரு டாம் ஜார்கின்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸுக்கு வரும். இந்த பாக்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பென்லா இறந்ததுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிராட் விக்ஃபீல்டு அவங்க கிட்ட வேலைக்கு போறாரு. இந்த பிராட் விக்ஃபீல்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன், நல்ல ஒரு எம்ப்ளாயரு. ஆனா இவருக்கு ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தண்ணி போடுவார், நிறைய பூஸ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஒரு விடோடு ஃபாதர். யாரு? பிராட் விக்ஃபீல்டு, ஆக்னஸ் விக்ஃபீல்டோட ஃபாதர். அதே மாதிரி பெட்ஸி ட்ராட்வுட்டோட லாயர் இவர். பெட்ஸி ட்ராட்வுட்டோட லாயரு. ஸோ அதனால அங்க வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அங்க இவர்கிட்ட வந்து அப்பரண்டிஸா யூரியா ஹீப் வர்றாரு. இந்த நாவலோட 100% வில்லன் இவர் தான். சரிங்களா? அதாவது 100% இல்லை, இப்போ எட்வர்டுக்கு ஒரு 10, இவருக்கு ஒரு 20, ஜேனுக்கு ஒரு 20, ஜேம்ஸ் டியர் ஃபோர்த்துக்கு ஒரு 50 கொடுத்தோமா 80 ஆயிடுச்சா. யூரியா ஹீப் வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கோம். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்தா 100% வில்லன். சரிங்களா? ஸோ யூரியா ஹீப் வந்து ரிமைனிங் வில்லேனியஸ் இவரை யூரியா ஹீப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து அங்க இருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிராட் விக் பத்தி பார்த்தலாம். பிராட் விக் வந்து லாயரா இருக்காரு. இவர்கிட்ட லா அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஸோ அந்த டைம்ல ஆக்னஸ் கூட இருக்காங்க. அவரும் இவரும் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. நல்லா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் டாக்டர் ஸ்ட்ராங்கோட ஸ்கூல், நம்ம கேண்டர்பரி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க யாரு? ஆக்னஸும் டேவிடும். சரிங்களா? ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆக்னஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மேல ஒரு இன்ஃபாச்சுவேஷன் இருக்கு. ஆனா அந்த இன்ஃபாச்சுவேஷன் வந்து பார்த்தோம்னா டேவிட் வந்து டோராவை மேரேஜ் பண்ணிக்கும் போது எல்லாம் நின்றோம். அதுக்கப்புறம் டோரா இறந்ததுக்கு அப்புறம், டோரா ஸ்பென்லா இறந்ததுக்கு அப்புறம் டேவிட் வந்து அங்க போவார் இல்லையா? ஸோ அப்போதான் வந்து மறுபடியும் அவங்களோட அந்த லவ் வந்து இன்னும் கொஞ்சம் இதாகும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் யூரியா ஹீப்பு. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த நாவல்ல வந்து
எட்வர்டு, ஜெயின், ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்லாம் வில்லனா இருக்காங்களோ, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த நாவல்ல வந்து யூரியா ஹீப் வந்து வில்லன். ஸோ இவர் வந்து 11 வயசுல இருந்தே வந்து இவருக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்காரு. பிராட் விக்கு வந்து கிளார்க்கா இருக்காரு. இவர் வந்து அம்பிள் கிளார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்பிள் ஹெச் சைலண்ட்ல, அது மாதிரி சைலண்டா ஹம்பிளா இருக்காரு. போலித்தனமான ஹம்பிள்னஸோட இவர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்ஃபீல்டோட பணத்தை எல்லாம் அவருக்கு வந்து என்னது நிறைய இது ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது பண்ணிடுறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவரோட சிக்னேச்சர், யாரு விக்ஃபீல்டோட சிக்னேச்சர் போடுறது, அது மாதிரிலாம் போட்டு இவரோட வெல்த் எல்லாம் எடுத்துக்கிறாரு யூரியா ஹீப்பு. ஸோ அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்கின்ஸ் மிகாபர். இங்க வர்றாரு பாத்தீங்களா இந்த வில்கின்ஸ் மிகாபர். இவர் டேவிட் காப்பர்ஃபீல்டு, சார்ல்ஸ் டிக்கின்ஸோட அப்பாவோட ரிசம்பிளன்ஸ்ல இவர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து யூரியா ஹீப்போட இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு என்ன பண்றாருன்னா டாமி டிராடல்ஸ் கிட்ட போயிட்டு சொல்ற. அந்த டைம்ல டாமி டிராடல்ஸ் வந்து ஜட்ஜ் ஆயிடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு சொல்லும் போது இவரோட அந்த வில்லேனியஸ் நேச்சர், அவருடைய அந்த ஃப்ராடுலண்ட் நேச்சர்லாம் வந்து தெரிய வருது. அப்போ வந்து இவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கி இவருக்கு அந்த கொடுத்ததுனால சொன்னதுனால மிகாபருக்கு ரிவார்டும் கிடைக்குது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த யூரியா ஹீப்போடது. ஸோ யூரியா ஹீப் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அடுத்தவனோட சொத்துக்கு ஆசைப்படக்கூடியவர். ஸோ இவரோட அந்த திருட்டுத்தனத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பிராட் விக்ஃபீல்டோட சொத்தெல்லாம் போயிடுது. ஆக்னஸ் வந்து ரொம்ப ஏழ்மையாகி போயிடுறாங்க. சரிங்களா. அதே மாதிரி எடி ஹீப் யாருன்னா யுரேவோட மதா எடி ஹீப். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து நல்லவன்ட்டு எப்ப பார்த்தாலும் அவனை வந்து நல்லவன் நம்பிக்கிட்டே இருக்காங்க இந்த எடி ஹீப். ஸோ இவங்கெல்லாம் இந்த நாவலோட முக்கியமான கேரக்டர்ஸ். இது இல்லாமல் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் தான் நம்ம இன்னும் டீல் பண்ணலை. சரிங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸையும் டீல் பண்ணிட்டோம். இந்த கலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இப்போ இந்த நாவல்ஸில் வந்து 64 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் இந்த சாப்டர்ஸை பார்த்தாலே நான் சொன்ன இந்த ஸ்டோரி, இந்த கேரக்டர்ஸ் இதில் அப்படியே உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிடும். ஸோ சாப்டர் 1 to 10 வந்து பார்த்தோன்னா இவனோட பர்த், சைல்ட்ஹுட் டேஸ், எப்படி பிறந்தான், பிறக்கும்போது அப்பா இல்லை, 6 மாதத்துக்கு அவன் பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்ச நாள் அவனை வளர்ப்பாங்க. அவங்க அம்மா வளர்க்கும் போது கூட யாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவோட பேரு என்னது கிளாரா காப்பர்ஃபீல்டு. அவனை வந்து ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி ஒருத்தவங்க வளர்ப்பாங்க, அவங்க கிளாரா பெகாட்டி வளர்ப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க எட்வர்ட் மட்ஸ்டோனை. அப்போ எட்வர்ட் மட்ஸ்டோனை ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எட்வர்ட் மட்ஸ்டோனும் ஜே மட்ஸ்டோனும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் சேலம் ஸ்கூல்ல படிக்கிறது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ்ல இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ சேலம் ஸ்கூல்ல அவர் யாரை மீட் பண்ணுவாரு, ரெஜிஸ்கி ஆர்கிள் இருப்பாரு, ஹெக்டர் ஷார்ப் இருப்பாரு. அங்க 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாரு. ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் ஒருத்தர், டாமி டிராடல்ஸ் ஒருத்தர். இதில் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் வந்து ஒரு வில்லேனியஸான ஒரு கேரக்டர். இதே டாமி டிராடல்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்ல பையன், கடைசியில் ஜட்ஜ் ஆயிடுவார். ஸோ இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கு. அடுத்த சாப்டர் 11லேருந்து 20 வரைக்கும் பார்த்தோன்னா அவரோட அடலசன்ட் ஏஜ். அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. மட்ஸ்டோனும் என்ன பண்றாரு, இவரை வந்து அங்கிருந்து கிரின்பி மட்ஸ்டோன் அப்படின்ற பிளேஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறாரு மட்ஸ்டோனு. அங்க வந்து பார்த்தோன்னா அங்கதான் வந்து மிகாபரை மீட் பண்றாரு. அங்கே அவரால் வேலை செய்ய முடியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எங்க போயிடுறாருன்னு டோவர் போயிடுறாரு. டோவர்ல யார் இருக்கா அப்படின்னா டேவிடோட ஒன்லி ஒன் ரிலேட்டிவான பெட்ஸி ட்ராட்வுட் இருக்காங்க. பெட்ஸி ட்ராட்வுட்டோட வீட்டில் தங்கி இருக்காரு. அங்கதான் டிக்கெல்லாம் பார்ப்பாரு, ரிச்சர்ட் பேப்லி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவனுக்கு மறுபடியும் படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு அங்கிருந்து இவனை வந்து கேண்டர்பரி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸோ அங்க வந்து இவனுக்கு வந்து ஹி காட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஸ்டியர்ஃபோர்த், டிராடல்ஸ். அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டெவலப் பண்ணிக்கிறான் அடல்ட்ஹுட்ல. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறான். தான் ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக மாறணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி லா ஸ்டூடெண்ட்டாக மாறணும் அப்படிங்கும்போது தான் பிரான்சிஸ் ஸ்பென்லாவோட லா ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா
டோரா ஸ்பென்லா கூட லவ் வந்துடுது. சரிங்களா? ஸோ அங்கே அந்த லா ஆஃபீஸில் இன்னொரு பர்சன், இன்னொரு லா ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விக்ஃபீல்டு. ஸோ விக்ஃபீல்டு கிட்ட ஒர்க் பண்ணுறவர் தான் யூரியா ஹீப். அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூரியா ஹீப் எல்லாம் தன்னுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாப்டர் 21லேருந்து 30. சாப்டர் 31லேருந்து 40 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரான்சிஸ் ஸ்பென்லா வந்து இறந்துடுறாரு. டிரைவ் பண்ணிட்டு இருக்க ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை இவர் மேரேஜ் பண்ணிக்கிறார், டோராவை மேரேஜ் பண்ணிக்கும் போது அவங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சைல்டிஷான கேர்ள் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தெரிய வருது. ஸோ பிரான்சிஸ் ஸ்பென்லா இறந்ததுக்கு அப்புறம் டேவிட் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த டைம்ல அப்பப்ப அவருக்கு சோகமான டைம்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து அந்த யார்மத்துக்கு போறாரு. யார்மத்துல யார் இருக்கா? கிளாரா பெகட்டியோட பிரதரான டேனியல் பெகட்டி, அவங்களுடைய குழந்தைகள்லாம், நீஸ் நெபியூலாம். ஸோ அப்போதான் இந்த ஸ்டீர் ஃபோர்த் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றாரு, இந்த ஸ்டீர் ஃபோர்த் வந்து யார்மத்துல லிட்டில் எமிலியை வந்து லவ் பண்ணி எலோப் ஆயிடுறாங்க. ஸோ அதனால அந்த பெகட்டி ஃபேமிலி உடஞ்சி செதஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்றாரு அடுத்த சாப்டர்ல. அடுத்தது 41st சாப்டர் டு 50th சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா மறுபடியும் நிறைய கிரைசிஸ். யூரியா ஹீப் வந்து நிறைய ஃப்ராடு பண்றாரு, அதெல்லாம் ரிவீல் பண்றாங்க. அதை வந்து பார்த்தோம்னா அந்த வில்கின்ஸ் மிகாபர் இருக்கார் இல்லையா, அவரு கூட தங்கி இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, வில்கின்ஸ் மிகாபர் நான் இங்க சொன்ன மாதிரிதான் லண்டன்ல இருந்து பிளைமத்துக்கு போயிடுவாரு. பிளைமத்துக்கு போனவர் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வர்றாரு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டர்பரிக்கு வர்றாரு. சரிங்களா? ஸோ கேண்டர்பரிக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கலான்னா யூரியா ஹீப் அதுக்குள்ள என்ன பண்றாரு, பிராட் விக்ஃபீல்டோட எல்லா சொத்தையும் கையெழுத்து போட்டு வாங்கி திருடி இவர் இப்போ பெரிய ஆளாயிடுறாரு. ஸோ அங்க வந்து அவருக்கு கீழே மிகாபர் ஒர்க் பண்ணும்போது மிகாபர் வந்து இந்த எல்லா யூரியா ஹீப்பை பத்தின எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்திடுறாரு. அதெல்லாம் இந்த சாப்டர்ஸ் நடக்குது. அதே மாதிரி டோராக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோராவும் டேவிட் காப்பர்ஃபீல்டும் நல்லா லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்கேரேஜ் ஆயிடுது. மிஸ்கேரேஜில் அப்படியே இறந்துடுறாங்க அவங்க டோரா. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் டிக்ளைன் ஆகி கடைசியில் இறந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேவிடோட கிரீஃபு, ரொம்ப சோகமாயிடுறாங்க டோரா இறந்ததுக்கப்புறம். ரொம்ப நாளாக டோராவை நினச்சிக்கிட்டே இருப்பார் அவர். அடுத்த சாப்டர் 51 to 64 வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாலே ரொம்ப நாள் இருந்துக்குவாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கும் இங்கே வந்து ஆக்னஸ் கூட ஒரு கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா ஆக்னஸை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா லா கிளர்க்காலாம் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம வந்து ஒரு ஹாப்பி மேரேஜுக்கு போயிட்டு அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபிக்ஷன் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாவல் முடியும். ஸோ நாவலை குரோனலாஜிக்கலாக சொல்லியாச்சு. ஸோ இந்த நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சைக்கலாஜிக்கல் டெப்த்துக்காக இந்த நாவலை எல்லாருமே ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த நாவலில் நமக்கு ஹியூமர், ட்ராஜடி, சட்டையா எல்லாமே இந்த நாவலில் இருக்கு. அண்ட் இந்த நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நோட்டட் அஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரெசனன்ஸ் அப்படின்றாங்க. டிக்கின்சனோட கிரேட்டஸ்ட் லிட்டரரி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த நாவலில் வந்து பில்டிங்ஸ் ரோமன் நாவலு. இது வந்து அவரோட இன்னசென்ஸ்லேருந்து மெச்சூரிட்டி எப்படி வளர்ந்தார் அப்படின்றதெல்லாம் இந்த நாவலில் சொல்கிறாங்க. ஸோ நாவல் ஆஃப் டெவலப்மெண்ட், நியூ ஏஜ் நாவல் இஸ் ஆல்சோ கால்டு பில்டிங்ஸ் ரோமன் நாவல். அதே மாதிரி சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாமும் இந்த நாவலில் நம்ம பார்க்க முடியுது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாயல்ட்டி இதை பற்றியும் இந்த நாவலில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கிளாஸ் மொபிலிட்டி, ரிச்சா இருக்கவர் எப்படி டக்குன்னு புவரா மாறுறாரு, புவரா இருக்கவர் எப்படி ஃப்ராட் பண்ணி ரிச்சா மாறுறாரு, அந்த மாதிரி கிளாஸ் மொபிலிட்டி, செல்ஃப் டிட்டர்மினேஷன் இதுவும் இந்த நாவலோட தீம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த நாவலில் இருக்க சிம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா சி ஒரு சிம்பிளாக பார்க்கப்படுது. ஏன்னா யார்மத்தில் வந்து சி இருக்கு. யார்மத்தில் வந்து யார்மத்தில் யாரோ இறந்துருவாங்கன்னு சொன்னேன். யாருங்க இறப்பாங்க? ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த். அதே மாதிரி இவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா அந்த சி டிராவல் பண்ணி 3 years ஆஸ்திரேலியா போயிடுவான். ஸோ சி வந்து இந்த நாவலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி புக் அண்ட் எஜுகேஷன், படிக்கிறதுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில்
புக் அண்ட் எஜுகேஷன் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி யூரியா ஹீப்பே ஒரு சிம்பிள் தான். ஹிப்போக்ரஸி அண்ட் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. எப்படி அழுங்காப்புல நம்ம இவர்கிட்ட நடிச்சே அவரோட சொத்தே எழுதி வாங்கியிருப்பார். சரிங்களா? நம்மளுடைய விக்ஃபீல்டு கிட்ட, பிராட் விக்ஃபீல்டு கிட்ட போலி லாயல்டி காட்டியே ஏமாத்திருப்பார். அதே இந்த நாவல்ல பெட்ஸி ட்ராட்வுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். தனியா இருக்க ஒரு சிங்கிள் லேடி அவங்க, ஆனா அவங்க வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ இதெல்லாம் இந்த நாவலோட தீம்ஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நாவல் இங்கிருந்து ஆரம்பிக்குது. அஸ் அ க்ரோன் மேனா டேவிட் காப்பர்ஃபீல்டு தன்னுடைய சின்ன வயசுல என்னென்ன நடந்தது அப்படின்ற ஸ்டோரிய நமக்கு இந்த நாவல்ல தராங்க. ஸோ இப்போதான் நாவல்ல நம்ம நாவலா ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு என்ன சொல்றா அப்படின்னா, நான் பிளண்டர் ஸ்டோன் சஃபோக்ல பிறக்கிறேன். எங்க அம்மாவோட பேரு கிளாரா காப்பர்ஃபீல்டு. நான் பிறக்கிறதுக்கு 8 monthsக்கு முன்னாடியே எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மாவோட சர்வெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு கிளாரா பெகோட்டி. ரொம்ப லாயலான பர்சன், ரொம்ப லவ்விங்கான பர்சன் அப்படின்லாம் சொல்றாங்க. கிளாரா வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவர் ரொம்ப ஹார்ஷான மேன். இது இவங்க எந்த அளவுக்கு ஹார்ஷோ அதே மாதிரி இவங்களுடைய சிஸ்டரான ஜேனும் ரொம்ப ஹார்ஷான மேன். ஸோ இவங்க ரொம்ப க்ரூவலா ட்ரீட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து இவர் வந்து கையை கடிச்சு வச்சிருவாரு மட்ஸ்டோனை. இவன்ட்ட ரொம்ப டிசிப்ளினா ப்ராப்பரா இருக்கணும்ன்றதுக்காக ரொம்ப கடிச்சு வச்சிடுறாரு. ஸோ இவர் அதே மாதிரி இவர்கிட்ட எந்த அளவுக்கு இதா இருக்காரு, கோல்டா இருக்காரோ அதே மாதிரி இவங்க அம்மா கிட்டையும் கோல்டா இருக்காரு. ஒரு நாள் லெசன்ல ஃபெயில் ஆனா அப்படின்றதுக்காக போட்டு அடிக்கும் போது தான் கடிச்சு வச்சிடுறாரு இவன் டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஸோ அதனால சேலம் ஹவுஸ் போர்டிங் ஸ்கூலுக்கு இவர் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சேலம் ஹவுஸ் போர்டிங் ஸ்கூல்ல தான் நம்ம வந்து கிரியாக்கள் இருக்காங்க. இதுக்கு இடையில அடி வாங்கின அன்னைக்கு அடுத்த நாள் வந்து பெகட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை வந்து யார்மத்தை கூட்டிட்டு போறாங்க. யார்மத்துல யார் இருக்காங்கன்னா, பெகட்டியோட பிரதரான டேனியல் பெகட்டியோட அடாப்டட் சில்ட்ரன், நெவ்யூ நீஸான ஹேமும் லிட்டில் எமினியும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக விளாட்றாங்க. இவங்க வந்து போட்டை திருப்பி போட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரோட அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெகட்டி, அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஜானட் கம்மிட் கே இவங்களோட எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அங்கே கொஞ்சம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே இவனை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சேலம் ஸ்கூலுக்கு போட்டுறாங்க. அங்கே வந்து போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது தட் டேவிடோட மதர் வந்து ஷி கேவ் பர்த் டு அ பேபி பாய். அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்ற நியூஸ் வருது. ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஸோ கொஞ்ச நாள்லயே இன்னொரு நியூஸும் அவனுக்கு வருது. யார் மூலமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கிளியார்கேவோட ஒய்ஃப் மூலமா வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு ஹெல்த் டிக்ளைன் அந்த குழந்தை இறந்துருச்சு, அவங்க அம்மா கிளாரா காப்பர்ஃபீல்டு இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வருது. ஸோ இதை கேட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுக்கு வந்து இனிமேல இவனை நம்ம படிக்க வைக்கிறதுலாம் எந்த யூஸும் கிடையாது. அவங்க அம்மா இருந்த வரைக்கும் படிக்க வச்சாரு. இப்போ வந்து ஒரு பாட்லிங் வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அங்கே தான் மிகாபர் ஃபேமிலியோட இருக்காரு. இந்த மிகாபர் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். ஆனால் இவருக்கு பணத்தை எப்படி ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு தெரியாதனால நிறைய கடன் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, கிரெடிட்டர்ஸ்லாம் துரத்துறாங்க அப்படின்ட்டு மிகாபர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. சரிங்களா? ஸோ ஓடி போனதுக்கப்புறம் இப்போ வந்து டேவிடுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. தன்னோட அத்தையை பார்க்க போகிறான், பெட்ஸி ட்ராட்வுட பார்க்க போகிறான். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லண்டன்லேருந்து டோவர் வரைக்கும் நடந்தே போகிறோம். சரிங்களா? போயிட்டு பெட்ஸியை பார்த்தோன்னே பெட்ஸி அவங்கள பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் அவங்க பெரிய வில்லியாட்ட நியூஸ் கேள்விப்படுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்புளாக இருக்காங்க, நல்லா இவனை நடத்துகிறாங்க. அங்கேருந்து இவனை வந்து கேண்டர்பரி போர்டிங் ஸ்கூலில் போட்டுறாங்க. ஸோ கேண்டர்பரி போர்டிங் ஸ்கூலில் தான் இவர் வந்து ஸ்டீர் ஃபோர்த்து, டாமி ட்ராடல்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ பெட்ஸி வந்து அங்கே பெட்ஸியோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் தான் அதுதான் கேண்டர்பரி ஸ்கூலுக்கு டாக்டர் ஸ்ட்ராங். சரிங்களா? ஸோ அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விக்ஃபீல்டோட ஆஃபீஸ்க்கு லா படிக்கணும் அப்படின்ட்டு விக்ஃபீல்டோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த விக்ஃபீல்டு யார் அப்படின்னா இவங்களுடைய பெட்ஸியோட ஃப்ரெண்டு. ஸோ விக்ஃபீல்டுக்கு போகும்போது அங்கே ஆக்னஸ் இருக்காங்க. ஆக்னஸு, டேவிட் எல்லாமே டாக்டர் ஸ்ட்ராங்கோட ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதே மாதிரி விக்ஃபீல்டுக்கு வந்து ஒரு
கிளார்க் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா ஹீப். இவர் வந்து ஸ்னேக் லைக் யங் மேன். அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது திருட்டு வேலை செய்யறது தான் ரொம்ப இதாக இருக்காரு. ஸோ டேவிட் வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யார்மத்துக்கு போகிறாரு பெகட்டியை பார்க்கறதுக்காக. அப்போ வந்து பெகட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பார்கிஸ் அப்படின்ற கேரியரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டேவிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ யார்மத்துக்கு போகும்போது ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபீத்தை போகிற வழியில் பார்க்குறாரு. ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபீத்தோட அவரையும் கூட்டிகிட்டு பெகட்டியை பார்க்க போகிறாரு யார்மத்துக்கு. அங்கே போனால் ஸ்டீர் ஃபோர்த் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெகட்டி யார் நம்மளுடைய கிளாரா வந்து இது பண்ணுறாரு. ஸோ யார்மத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே நம்மளோட அத்தை பெட்ஸி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து மறுபடியும் படிக்க சொல்லி சொல்கிறாங்க. என்ன கெரியராக லாயராக மாறிடு அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுடைய லாயரான பெட்ஸியோட ட்ராட்வுட் ஒரு லாயரான ஸ்பென்லா கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ ஸ்பென்லா வந்து இவங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ அங்கேருந்து ஸ்பென்லா கூட இன்னொருத்தர் இருக்காரு டாம் ஜார்கின்ஸ், அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி இருக்காங்க மிஸ்டர் குரூப் அப்படின்னு. அவங்களோட இதில் வந்து தங்கிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பென்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பென்லாவோட டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பேர் டோரா. ஸோ டோரா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு நாள் வந்து ஸோ இப்போ வந்து இந்த ஸோ இது இங்கே நடந்துட்டு இருக்கும்போதே யூரியா ஹீப் என்ன பண்ணுறாருன்னா விக்ஃபீல்டோட பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே அந்த லவ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டீர் ஃபோர்த் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீர் ஃபோர்த் வந்து எமிலியை வந்து பர்சுவேட் பண்ணி அவங்க கூட ஓடி போயிடுறாரு. இதனால ஹெம் வந்து ரொம்ப மனசு விட்டுறாரு. சரிங்களா? ஏன்னா எமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெம்மு கூட எமிலிக்கு வந்து மேரேஜ் நடக்கிறதாக இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை வந்து எமிலியை டெம்ப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இதனாலே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்கிஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அண்ட் லிட்டில் எமிலியோட இந்த மேரேஜை தேடி இப்போ ஓகே. ஸோ யார்மத்துக்கு போறாங்க. யார்மத்துக்கு போகும்போது நம்மளுடைய கிளாரா பெகட்டி வந்து அதுக்குள்ள மிஸ்டர் பர்கிஸ் அப்படின்ற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு மேரேஜ் அங்கே ப்ராபபிள் மேரேஜ் நடக்க போகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமுக்கும் நம்மளுடைய இவங்களுக்கும் யாருக்கு லிட்டில் எமிலிக்கும் நம்ம மிஸ் பெகட்டி இருக்காங்க இல்லையா கிளாரா பெகட்டி தான் வந்து மிஸ்டர் பார்கிஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லிட்டில் எமிலி ஹேமை மேரேஜ் பண்ணிக்கிற கேப்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் பார்கிஸ் இறந்துடுறாரு. பெகட்டியோட ஹஸ்பண்ட் பார்கிஸ் இறந்துடுறாரு. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் எமிலி வந்து ஸ்டீர் ஃபோர்த்தோட எலோப் ஆயிடுறாங்க. இதனால எல்லாமே வந்து டெவாஸ்ட் ஆயிடுறாங்க. பார்கிஸ் இறப்பு, ஹேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் பண்ற டைம்ல இவங்க லிட்டில் எமிலி ஓடி போனதுனால அவங்க ரொம்ப இதாயிடுறாங்க. ஸோ பெகட்டி வந்து மிஸ்டர் பெகட்டி அதாவது நம்மளுடைய டேனியல் பெகட்டி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் எம்மை நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி தேடி போறாரு. அவங்கள தேடி அலையிறாரு. ஸோ அப்போதான் வந்து பெட்ஸி நம்மளுடைய ஆண்ட் வந்து பெட்ஸி ட்ராட்வுட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் காப்பர்ஃபீல்டை பார்க்கறதுக்கு லண்டன் போறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் விக்ஃபீல்டு எல்லாம் ரூயின் ஆகிருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு வந்து டோராவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பெட்ஸி வந்து மேரேஜ் பண்ணி சொல்றாங்க. இப்போ வந்து ஸ்பென்லா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டோராவை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிக்கிறாரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஸ்பென்லா வந்து டோராவும் டேவிடும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆரம்பத்திலேயே. ஆனால் ஸ்பென்லா அதுக்கு அக்செப்ட்லாம் பண்ணவே மாட்டார். ஒரு நாள் வந்து அந்த கேரேஜ் ஆக்சிடென்ட்ல ஸ்பென்லா இறந்ததுக்கு அப்புறம் டோரா வந்து வேற வழி இல்லாமல் தனியா ஆண்டோட இருக்கும்போது என்ன பண்றாருன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. யூரியா ஹீப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தட்
டாக்டர் ஸ்ட்ராங், என்னது அந்த கேண்டர்பரி ஸ்கூலோட டாக்டர் ஸ்ட்ராங் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபான ஆனி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக் மால்டன் அப்படின்ற கசினோட அஃபேர் இருக்கு அப்படின்லாம் ஒரு நியூஸ் பரப்புறாரு. இந்த யூரியா ஹீப்புக்கு இதே தான் வேலை. அதே மாதிரி இந்த யூரியா ஹீப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விக்ஃபீல்டு கிட்ட இம்ப்ராப்ரியேட்டா வந்து சைன்லாம் போட்டு போட்டு அவரோட பணத்தையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த டாக்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஆனி இவங்களோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வருது. அப்பதான் வந்து டிக் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து முடிச்சு வைக்கிறாரு. சரிங்களா? டிக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெட்ஸியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது அவரு. ஸோ அவர் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சு வைக்கிறார். ஸோ எல்லா ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட முடியுது. ஸோ இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டீர் ஃபோர்த்தோட சர்வெண்ட், இந்த ஸ்டீர் ஃபோர்த் வந்து அவன் எப்படி வந்து லிட்டில் எமிலியை வந்து பர்சுவேட் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டீர் ஃபோர்த்துக்கு ஹெல்ப் பண்ணவங்கலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்டில், லெட்டிமர் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டார்டில், லிட்டிமர் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் வந்து லிட்டில் எமிலியோட மனசுல வந்து ஸ்டீர் ஃபோர்த்தை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கடைசியா வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லிட்டில் எமிலியை வந்து லண்டன்ல ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க அங்க இருக்கும்போது மிஸ்டர் பெகட்டி வந்து பார்த்துருவாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எப்படி ஏமாற்றப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் லிட்டில் எமிலி சொல்லுவாங்க. உடனே லிட்டில் எமிலியும் பெகட்டியும் வந்து ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மிக்காபர்ஸும் வந்து ஆஸ்திரேலியா, மிக்காபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிளைமத்தில் இருந்தார் இல்லையா, அவர் அங்கிருந்து என்ன பண்றாருன்னா மறுபடியும் இங்கே வர்றாரு, கேண்டர்பரிக்கு வர்றாரு. கேண்டர்பரிக்கு வந்து யூரியா ஹீப்போட பிளேஸ்ல இருப்பாரு, அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. யூரியா ஹீப்பை பார்த்தோன்னே, மிக்காபர் வந்து யூரியா ஹீப்பு கிட்ட ஒர்க் பண்றாரு அப்படின்னு டேவிட் காப்பர்ஃபீல்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாருன்னா, இவன் வந்து ஒரு ஃப்ராடு, இவன் வந்து சரியானவன் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அதனால நம்மளுடைய மிக்காபர் என்ன பண்றாருன்னா, யூரியா ஹீப்போட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுடைய டாமி ட்ராடல்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும். அதே மாதிரி செயிலரா மாறின ஸ்டியர் ஃபோர்த் என்ன பண்றாருன்னா, செயிலிங் போயிட்டு இருக்கும்போது, யார்மத்துல செயிலிங் போயிட்டு இருக்கும்போது அவர் இறந்துடுறாரு ஒரு பக்கம். அதே மாதிரி டோரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டோரா ஸ்பென்லா, டேவிடோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேபி பர்த்ல காம்ப்ளிகேஷன் ஆகி அவங்க இறந்துடுறாங்க. டேவிட் வந்து விரக்தியில வந்து அந்த ஏரியா விட்டு போயிடுறாரு. 3 years ஆஸ்திரேலியாலேயே இவங்க கூடவே தங்கியிருக்காரு. ஸோ திரும்பி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, திரும்பி வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ஆக்னஸோட ஒரு நல்ல இன்ஃபேச்சுவேஷன், ஆக்னஸ் விக்ஃபீல்டோட ஒரு நல்ல இன்ஃபேச்சுவேஷன் வருது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் லவ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் செவரல் சில்ட்ரன் வருது. அதே மாதிரி டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் லாயர் ஆஃபீஸில் இருந்தார், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஆஃபீஸ்க்கு போனார். இப்போ வந்து அவரோட கெரியர் வந்து ரைட்டிங் கெரியர் எடுத்திருக்காரு. ரைட்டிங் கெரியர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சக்ஸஸில் இருக்காரு அப்படின்ட்டு இந்த நாவல் முடியுது. ஸோ இந்த நாவல் வந்து ஏன் வந்து சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னா, சார்ல்ஸ் டிக்கின்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட கெரியரில் ஆரம்பத்தில் லா ஆஃபீஸு கிளார்க்காக இருப்பார். கடைசியில் ரைட்டர் ஆனதுக்கப்புறம் கமர்ஷியலாக சக்ஸஸாக மாறிடுறார். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸு அதை பற்றி டீட்டெயிலாக நம்மளோட சம்மரியில் வந்து வி ஹவ் கிவன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் 64 சாப்டர்ஸ். ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு நாவல் இந்த டேவிட் காப்பர்ஃபீல்டு. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் we have got a lot of characters. ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸையும் ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து, இப்போ பிளண்டர் ஸ்டோனில் யாராக இருந்தாங்க, பிளண்டர் ஸ்டோன் சஃபோக், அங்கே யார்மத்தில் யாராக இருந்தாங்க, சேலம் போர்டிங் ஸ்கூலில் யாராக இருந்தாங்க, லண்டனில் யாராக இருந்தாங்க, கேண்டர்பரியில் யாராக இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மேட்லேயே படிச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி 64 சாப்டர்ஸில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் நாவல், David Copperfield, which was written by Charles Dickens.